இது தெரியாம சிவபுராணம் படிக்கக்கூடாது. இந்த உலகத்துல பண கஷ்டமோ மன கஷ்டமோ இல்லாத ஒரு மனுஷனை நாம பார்க்கவே முடியாது. இதுக்கெல்லாம் மருந்து இருக்கான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதுதான் நம்ம சிவபுராணம். சிவனை வழிபடுறவங்க அத்தனை பேருக்கும் சிவபுராணம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனா அதை படிக்கவும் கேட்கவும் ஒரு முறை இருக்கு. இந்த சிவபுராணத்தை மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு அந்த சிவபெருமானே தன்னோட கைப்பட எழுதினதா புராணம் சொல்லுது. சிவபெருமான் கை தொட்டு எழுதின வாசகம் அப்படிங்கிறதால தான் இதுக்கு திருவாசகம்னு பேரும் வந்துச்சு. இந்த திருவாசகத்துல சிவபுராணம்னு வர பகுதி ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்குன்னு கேட்டோம்னா, இது பஞ்சாட்சர மந்திரத்தால ஆரம்பிக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு தனி மகிமை இருக்கு. இந்த சிவபுராணத்தை படிக்க படிக்க நம்ம துன்பங்கள் நீங்கி, வறுமை நீங்கி, கர்ம வினை நீங்கி, பெயர், புகழ், செல்வம், ஆரோக்கியம், மன அமைதின்னு எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த சிவபுராணம் படிக்கிறப்போ ஊன் படிக்கணும், உயிர் படிக்கணும், நம் உள்ளம் படிக்கணும். சிவனை நினைச்சு மனசார நம்பிக்கையோடு நிறுத்தி நிதானமா பொருள் உணர்ந்து படிக்கணும். அப்படி படிக்க படிக்க இந்த சிவபுராணம் தேனா இனிக்குமா. ஏன் தேனோட குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, தேன் கெடாது, யாரையும் கெடுக்காது. அது ஒரு அருமையான மருந்து. அப்படிதான் சிவபுராணம் படிக்கிறவங்களும் கெட்டு போக மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் எதுவும் கெட்டதா நடக்காது. சிவபுராணம் இருக்கிற திருவாசகமும் அப்படிதான். அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த சிவபெருமான் கைப்பட எழுதின திருவாசகத்துக்கு உருகாத மனம் வேற எந்த ஒரு வாசகத்துக்கும் உருகாது. சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு பஞ்சாட்சர மந்திரத்தோட ஆரம்பிக்கிறதுனால தான் சிவனோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும். சிவபுராணத்தை தொடங்கும் போதும் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு தொடங்கணும், திருச்சிற்றம்பலம்னு சொல்லணும். முடிக்கும் போதும் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்னு சொல்லி முடிக்கணும். அதே மாதிரி வேகமா படிப்பாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எம்மை பொழுதும் என்னன்னு சொல்லிங்க அதன் தாழ் வாழ்க அப்படின்னு படிச்சா அது ரொம்ப தப்பு. அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது, அதுக்கான பலனும் கிடைக்க போறது இல்லை. நிறுத்தி நிதானமா பொருள் உணர்ந்து படிச்சா கண்டிப்பா சிவனோட அருள் நிச்சயம் கிடைக்கும். அடுத்த பகுதியில சிவபுராணம் எப்படி படிச்சா பலன் கிடைக்கும்ன்றத பார்ப்போம்.